ஃபிலிம் டூ நேருக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். பாக்யராஜ் படம் வந்து ஆர்ஆர் ஆரியோரோ அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பைத்தியங்கள்லாம் வந்து ஒரு மனநல மருத்துவமனையில் வந்து சேர்ந்து அவங்களுக்கு ஒருத்தருக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வாழ்வியலை சித்தி இருக்கிற ஒரு படம். ரொம்ப ஒரு நகைச்சுவை எடுத்திருப்பார். அதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். எதை சொன்னாலும் அதிர்ச்சி ஆவார். சாப்பிட்டியா வரியா வரியா அவர் தூங்கிட்டாரா அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு அதிர்ச்சி காட்டுவார். எதுக்கு இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விஜயகாந்தினுடைய இறப்பு செய்தி கேட்டு தனி விமானத்தின் மூலம் சென்னை வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு உடனே இன்னொரு ப்ரோக்ராமும் வந்து திரு விஜய் பண்ணுறார். ஏன்னா அவர் வந்து கோட் படத்தினுடைய படப்பிடிப்பில் வெளிநாடுகளில் இருந்தார். சரி வந்துட்டு ஏதோ நலத்திட்டம் ஒன்று பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து நெல்லையில் உங்களுக்கு சென்னையில் மிகப்பெரிய லெவலில் வெள்ளம் வந்துச்சு. அன்றைக்கி விஜய் எங்கேயும் காணோம். ஆனால் நெல்லையில் வந்துச்சு வெள்ளம். நெல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காயல்பட்டணம், ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் இந்த இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. கிட்டத்தட்ட வந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. 17,000 ஆடு மாடுகள் நம்ம கொடுத்துருக்கோம். 1,00,000 கோழிகளை இழந்திருக்கோம். இதெல்லாம் வந்து உயிர்கள் சம்மந்தப்பட்டது. மற்றபடி வந்து இயற்கை பேரிடருக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வீடுகளை இழந்திருக்காங்க, ஃபேக்ட்ரிஸ் இழந்திருக்காங்க, தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு, வாழ்வியல் இல்லாமல் தவிக்கிறாங்க. இன்றைக்கு பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் நாங்கள் ஃபார்மெட்டாக ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒரு 10 கிலோ அரிசி மூட்டையும் வேறு எதுனா ஒரு 2 மூட்டையும் பண்ணி கொடுத்து முடிச்சிருவோம். ஏன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா, தென்காசி திருநெல்வேலிக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஸ்ரீவைகுண்டம், ஏரல் இங்கெல்லாம் காயல்பட்டணம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 6000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு தனித்தனியாக பிரித்து தான் கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு கவர்மெண்ட்டே 1000, 2000, 1000, 6000 கொடுக்குறப்ப விஜய் இன்றைக்கி வந்து 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் ஒரு மூட்டை அரிசி 5 கிலோ அரிசியா 10 கிலோ அரிசியான்னு தெரில, அது ஒன்று கொடுத்துட்டு ஒரு மளிகை சாமானோ ஏதோ ஒன்று கொடுத்து முடிச்சிட்டார். கண்டிப்பாக அது அவருடைய பணம் இல்லை. நான் எல்லா மீட்டிங்லையும் தான் சொல்கிறேன், விஜயோடைய சொந்த பணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரசிகருக்கு வந்து புசி ஆனந்த் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாரு. விஜய் சார் வந்துட்டார், விஜயகாந்த் அஞ்சலி செலுத்திட்டாரு, ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காரு, ஒரு 50 மூட்டையை வாங்கி ஒரு 50 கிழவிகளை நிற்க வச்சு கையில் கொடுத்துட்டு மேட்டரை முடிச்சு நெட்டில் ஏற்றுங்கடா அப்படின்னு இருப்பாரு. அதே மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. முன்னாடி நான் சொன்ன பாருங்க அந்த கதை அதிர்ச்சி வைத்தியம். அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை யாரோட நான் கம்பேர் பண்ணுறேன்னா, திரு புசி ஆனந்தோடு தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா விஜய் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ரொம்ப காமானவர், சாஃப்டானவர். நீங்கள் 100 கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பதில் தான் சொல்லுவார். ஷார்ட்டுன்னு வந்துச்சுன்னா அப்படி பம்பரமாக சுற்றுவார். நடிப்பு ராட்சசன். டான்ஸில் அவர் மிஞ்சிக்கவே முடியாது, ஸ்டெண்டில் அவர் மிஞ்சிக்கவே முடியாது. அந்தளவு நடிப்பு திறமை உள்ள ஒரு கலைஞன் அவர். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது நான் எங்கே வேணால் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பூ மாதிரி இருப்பார் செட்டில். அது ஷார்ட் ரெடினா புயலாக மாறுவார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆள்கிட்ட போய் இந்த அதிர்ச்சி என்ன பண்ணுது, புசி ஆனந்த் அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருன்னா சீக்கிரம் இந்த இப்படி இந்த போ அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் போய் அங்கே இருக்கவங்கள போயிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக பண்ணி அங்கே வரதெல்லாம் பாதி பல்லு போன கிளவியும் கண்ணு தெரியாத கிளவி ஒன்று வந்து தேடுது. எங்கள் விஜய் சார் எங்கே இருக்குன்னு யாரையோ போய் விஜய் சார் நினச்சிட்டு நல்லா இருக்கியாமா அவர் விஜய் சார் கிட்ட வந்து நான் தாமா விஜய் இதை பிடிக்குமானா அப்புறம் கண்ணத்தை பிடிச்சி நல்லா இருக்கியாப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாளைக்கு சாக போகிற ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உதவிகள்னு சொல்லிட்டு 100-200 கோடி சம்பளம் அவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்த நலத்திட்ட உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு ஏதோ மளிகை சாமான். இதுதான் அவங்க செஞ்சார். அது அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவங்க ரசிகர் மன்றம் செய்கிறாங்க, அதில் மாற்றில்லை. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அதிர்ச்சி புசியானது என்ன சொல்கிறோன்னா எல்லாத்துலையும் டென்ஷன் ஆகிறது. இப்படி வந்து என்ன விஜய் மனிதர் தானே, நாங்கள் என்ன கேட்குறோம், விஜய் வானத்தில் வந்து தேவதூதர் கிடையாதுல்ல, வானத்திலிருந்து உதகடின்னு குதிச்சாரா, இறைவனா அவர் ஒரு சாதாரண மனிதர். நகமும் சதையும் எலும்பும் உள்ள நம்ம எப்படி இருக்குமோ அதேமாரி ஒரு மனிதர். அந்த மனிதர் வராரு, நீ பாப்புலரிட்டியாக இருக்காரு, கடவுள் புண்ணியம், நல்லது, நோ இஷ்யூ. ஆனால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணு தெரியாத கேள்விங்கெல்லாம் போய் மிரட்டுறது, பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய அசிஸ்டண்ட் அந்த நிர்வாகிகள்லாம் போய் தான் வந்து பெரிய சாதனை புரிஞ்சு இன்னைக்கு 234 தொகுதியில் வந்து சட்டசபை தொகுதியில் விஜய் மக்கள் மன்றம் நின்று 150 தொகுதியில் வென்றெடுத்து ஆட்சியே பிடிச்ச மாதிரி பெரிய வியூக வல்லுநர் மாதிரி அவரோட பிஹேவியர். இவர் அப்படியே விகுவம் கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவோம்னா, ஐபேக்கோடைய பிரசாந்த் கிஷோர் ஈக்குவலாக நினச்சிட்டு இருக்காரு. அவர் டக்குன்னு அதிர்ச்சியை காட்டினோன்னே விஜய் வந்து டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்ன விஜய் வந்து ரொம்ப அமைதியானவர். அவர் ஷார்ட் ரெடினா தான் புயலாக வருவார், அது வரையும் அமைதியாக இருப்பார். ஒரு கட்டத்து மேலே விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கூல் அராம்ஸ் கூல் அப்படின்ட்டு அவரே திரும்பி புசி ஆனந்த கூல் உட்காருங்க, நீங்களாம் உட்காருங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி பொறுமையாக செய்கிறார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, தான் வந்து தன்னுடைய தலைவனோட நல்ல பேர் வாங்கன்றதுல தவறில்லை.
ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக தலைவனிடையே அதிர்ச்சியை காட்டிட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக செயல்படுறேன், நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு ஆர்வக்குளர் வேலை பண்ணிங்கன்னா தலைவனாலே தலையில் மண்டையில் கொட்டப்படுவீர்கள். அப்படி கொட்டப்பட்ட விஷயம்தான் திரு புசி ஆனந்தில் வாங்கிய கொட்டு. அப்போ இனிமேலாவது விஜயோடைய ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் இந்த அதிர்ச்சி புசி ஆனந்த் வந்து பொறுமையாக நிதானமாக வரவங்களை வந்து அனுசரித்து அவர்களெல்லாம் தன் வாழ்வியலை இழந்து தன்னுடைய சொத்தை இழந்து தன் ஆடு மாடுகளை இழந்து தன்னுடைய வீட்டை இழந்து ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்த அவர் இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் உதவி செய்ய போகிறப்போ உங்களிடம் முதல் தேவை உங்கள் அரிசி மூட்டையோ உங்களுடைய மல்லிகை மூட்டையோ இல்லை, உங்களிடம் முதல் தேவை உங்கள் கனிவான பேச்சு, உங்கள் கனிவான பண்பு, கனிவான வரவேற்பு. அதை விட்டு அதிர்ச்சி நீங்கள் காட்டினீங்கன்னா விஜயும் ஒரு காலத்தில் எப்படி வந்து தனக்காக உழைக்கப்பட்டவர்கள்லாம் அதிர்ச்சி கொடுத்து ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பிச்சாரோ அதே மாதிரி புசி ஆனந்துக்கும் ஒரு அதிர்ச்சியை விஜய் விரைவில் கொடுப்பார். மீண்டும் நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.